கோவை கங்கா மருத்துவமனை மற்றும் முதுகு தண்டுவட சிகிச்சை மறுவாழ்வு மையம் சார்பில் 6வது ஆண்டாக இன்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற வீல்ஸ் மாரத்தான் கவுண்டபாளையத்தில் நடைபெற்றது. இதில் 250க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகு தண்டுவட காயத்தால் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்தவர்களின் அசார்ந்த திறன்கள் மற்றும் வலிமையை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை சிற்றுளி அறக்கட்டளையுடன் இணைந்து கோவை கங்கா மருத்துவமனை மற்றும் கங்கா முதுகெலும்பு காயம் அறக்கட்டளை இணைந்து 6வது ஆண்டாக இன்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற வீல்ஸ் மாரத்தான் கோவை கவுண்டபாளையத்தில் நடத்தியது. இந்த மாரத்தான் போட்டியானது 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் பொதுமக்கள் 850 பேர், சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் மாற்றுத்திறனாளிகள் 250 பேர் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனைத்து பிரிவுகளிலும் மற்றவர்களுடன் சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மெடல்கள் வழங்கப்பட்டது. இந்த மாரத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களை CRI பம்ப்ஸ் தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் கங்கா மருத்துவமனை எலும்பியல் துறை தலைவரும் கங்கா முதுகெலும்பு காயம் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான டாக்டர் S. ராஜசேகரன் ஆகியோர் பாராட்டி பரிசளித்தார்கள். நிகழ்ச்சியில் கங்கா மருத்துவமனை இயக்குநர் ராமராஜ் சேகரன், சிற்றுளி அறக்கட்டளை நிர்வாகி குணா, சொர்க்க அறக்கட்டளை நிர்வாகி குரு பிரசாத் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.